நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. போதையில் தள்ளாடும் சண்முகம், மானத்தை வாங்கிய சௌந்தரபாண்டி. அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகத்தை சூடாமணி என் முகத்திலே முழிக்காதே என்று திட்டி அனுப்பிய நிலையில் இன்று சண்முகம் வீட்டுக்கு வராததால் விஷயம் அறிந்த பரணி உடன்குடிக்கு போய் விட்டு கேட்க, அவன் எங்கேயாச்சும் போயிருப்பான், வந்துருவான் என்று சொல்லி போனை வைத்துவிட்டு கையில் வைத்திருந்த சரக்கை ஜூஸ் பாட்டிலில் ஊற்றி மிக்ஸ் செய்து சண்முகத்தை தேட கிளம்புகிறான். ஒரே இடத்தில் சண்முகம் சோகமாக உட்கார்ந்திருக்க, உடன்குடி என்னப்பா இங்கே இருக்கு, வீட்டுக்கு பா என்று சொல்ல, வீட்டுக்கு போகவே பிடிக்கல, இசைக்கு ஞாபகமாகவே இருக்கி என்று வருத்தப்படுகிறான். அந்த சௌந்தரபாண்டியை சும்மா விட மாட்டேன் என்று கொந்தளிக்க, உடன்குடி சரக்கு கொடுத்து, இதை குடிப்பா, உன் சோகமெல்லாம் பறந்து போய்விடும் என்று சொல்லிக் கொடுக்க, சண்முகம் அது சரக்கு என்று தெரியாமல் குடித்து விடுகிறான். இதனையடுத்து சண்முகம் குடிபோதையில் அவர்களை அடித்து துரத்திவிட்டு தள்ளாடிக்கொண்டு நடந்து வர, ஒரு குச்சியை வைத்து காரை அடிக்கப் போக உள்ளே இருந்து சௌந்தரபாண்டி மற்றும் சனியன் வெளியே வருகின்றனர். சண்முகம் குடிபோதையில் இருப்பதை ஊரே வேடிக்கை பார்க்க, இதை பார்த்த சௌந்தரபாண்டி சந்தோஷப்படுகிறான். இவன்தான் உங்க பஞ்சாயத்து தலைவரா, இவன்தான் உங்க வருங்கால தர்மகர்த்தாவா என்று அவமானப்படுத்தி பேசுகிறான். மேலும் சனியனிடம் நைசா வேட்டியை உருவிவிடு என்று சொல்ல, அவனும் முயற்சி செய்ய சண்முகம் இவர்களை நடக்க விடாமல் தடுத்து விடுகிறான். அடுத்து வீட்டுக்கு வந்த சௌந்தரபாண்டி பாண்டியம்மா மற்றும் முத்துப்பாண்டியிடம் நடந்த விஷயத்தை சொல்லி சந்தோஷப்பட, இதை கேட்ட இசக்கி ஐயோ அண்ணா என்று பதறியடித்து ஓடி வருகிறாள். சண்முகம் குடிபோதையில் ரோட்டில் விழுந்து கிடக்க, இதை பார்த்த இசக்கி அண்ணா அண்ணா என்று தலையில் அடித்து கொண்டு புலம்புகிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் மணப்பெண் மண்டபத்துக்கு வரும்போது பேனர் கீழே சரிந்து விழுந்த நிலையில் அவசகுணம் என்று தொடங்கிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதன் பிறகு மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க தான் ஆராத்தி எடுத்து வரவேற்க வேண்டும் என்று சொல்ல, சண்முகம் குடும்பத்தினர் வந்து நிற்கின்றனர். முத்துப்பாண்டி எப்படியும் ரத்னாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எதுக்கப்பா இதெல்லாம் என்று கேட்க, அடேட் முட்டாப்பையிலே இதையெல்லாம் வழக்கம், அதையெல்லாம் சரியாக செய்தால்தான் சந்தேகம் வராது என திட்டுகிறார். ஸ்கூலில் ரத்னா தூத்துக்குடி கிளம்ப தயாராக இருக்க, அந்த வழியாக வரும் பாண்டியம்மா சண்முகத்தின் தங்கைகள் மூலமாக தூத்துக்குடி மேலும் விஷயத்தை கேள்விப்படுகிறாள். இதனால் அதிர்ச்சியடையும் பாண்டியம்மா, ரத்னா இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காதே என பதறி ஓடி வருகிறான். முத்துப்பாண்டி மற்றும் சுந்தரபாண்டியிடம் ரத்னா ஊருக்கு போகும்போது சொல்ல, முத்துப்பாண்டி இதுக்குத்தான் எனக்கு வந்த ஆல் த பெஸ்ட் என்று சொன்னாளா என்று ஸ்கூலில் நடந்த விஷயத்தை சொல்கிறான். உடனே பாண்டியம்மா ரத்னாவை இங்கே தடுத்து நிறுத்த தன்னிடம் ஒரு ஐடியா இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.